ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று முதல் நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு மாண்டூக்கிய உபநிஷதம். இப்ப இந்த உபநிஷதம் மொத்தம் 12 மந்திரங்களை கொண்டது. மேலும் இது ரொம்ப சிறிய உபநிஷதம். இது அதர்வண வேதத்திலே வருகின்றது. பகவான் ஆதிசங்கரர் 10 உபநிஷதங்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. அது நம்ம காரிகை அப்படின்னு சொல்றோம். அந்த உரையில இந்த உபநிஷதமும் ஒன்று. இப்ப இந்த உபநிஷதம் மாண்டூக்கிய உபநிஷதம் என்று ஏன் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, மண்டூக மகரிஷி என்பவரால் எழுதப்பட்டது. அதனால அவருடைய பெயரிலேயே மாண்டூக்கிய உபநிஷதம் அப்படின்ட்டு இந்த உபநிஷதம் அழைக்கப்படுகின்றது. மேலும் இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சமஸ்கிருத மொழியில மண்டூகம் என்றால் தவளை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப தவளையினுடைய குணாதிசயம் என்னன்னா, அது தாவிக்கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலையாக நிற்காது, தாவிக்கொண்டே இருக்கும். அதுபோல இந்த மனித மனமும் தாவிக்கொண்டே இருப்பதனால அந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான மிக முக்கிய விஷயத்தையும் இந்த மாண்டூக்கிய உபநிஷதம் பேசுகின்றது. அத்துடன் அந்த ஆன்மாவையும் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. இப்ப மனதின் சஞ்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழிப்பு, கனவு, உறக்கம் அப்படின்ற 3 நிலைகளிலே மனம் மாறி மாறி சஞ்சரிக்கின்றது. அந்த மாற்றங்களை இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ மனம் 3 நிலைகளுக்குள்ளும் தாவிக்கொண்டே இருப்பதினால அந்த மண்டூகம் என்ற தவளையின் பெயரை இங்கு குறிப்பிடப்படுகின்றது. மனம் எப்பயும் ஒரு நிலை கொள்ளாம எதையாவது தாவி தாவி சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கும் இல்லையா? அதை இந்த தவளையோட ஒப்பிட்டு மாண்டூக்கிய உபநிஷதம் அப்படின்ட்டு இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று சில ரிஷிகள் கருதுகின்றார்கள். எது எப்படியோ இருப்பது ஒன்றே, இங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான் அப்படின்னு எல்லா உபநிஷதங்களும் ஆணித்தரமாக நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கின்றது. அந்த அடிப்படையில இப்போ இந்த உபநிஷதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் மூலம் அந்த ஆன்மாவை விளக்க முயற்சிக்கின்றது. அதாவது இந்த உலகம் அனைத்தும் ஓங்காரமே, இந்த உலகத்திலே சென்றவைகள், இருப்பவைகள், வருபவைகள் என எல்லாமே ஓங்காரம் தான் என்று இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் இந்த 3 காலத்தையும் கடந்ததாக எது உள்ளதோ அதுவே ஓம்காரம் என்றும் கூறுகின்றது. அந்த ஓம்காரத்தை தான் இங்கு ஆன்மா, அந்த ஆன்மா தான் இறைவன் என்று ஆணித்தரமாக நமக்கு அறிவுறுத்துகின்றது. இப்ப அப்படிப்பட்ட ஆன்மாவிலே 3 அடிப்படை உண்மைகள் உள்ளன. இப்ப அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம், மனிதன், இறைவன் அப்படி என்ற 3 விஷயங்களுக்குள்ளதான் இந்த மொத்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கு. அப்ப அதை பற்றி இந்த ஓங்காரத்தின் மூலம் மிக ஆழமாக இந்த உபநிஷத்து விசாரம் செய்கிறது. அப்படி விசாரம் செய்யும் போது மனிதர்களாகி நம்மிடத்திலே 4 பரிமாணங்கள் உள்ளன அப்படின்னு இந்த உபநிஷத்து சொல்லுது. அந்த 4 பரிமாணங்கள் எப்படி எப்படின்னா, விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை என்று 3 நிலைகளிலும் நாம் தினம்தோறும் மாறி மாறி சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா, இப்ப வீட்டுல ஒரு மாதிரி நாம் இருப்போம், அலுவலகத்துல ஒரு மாதிரி நாம் இருப்போம். இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா, குடும்பத்துல கணவன், மகன், சகோதரன் அப்படின்னு பல விதமாக நாம் அழைக்கப்படுவோம். அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அதிகாரி, முதலாளி, எஜமான் அப்படின்ட்டு அழைக்கப்படுவோம், அல்லது ஒரு தொழிலாளி என்று அழைக்கப்படுவோம். அப்ப அது போன்ற நம்முடைய பரிமாண வளர்ச்சியிலே இந்த உடலையும் மனதையும் கொண்டு மனிதன் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தையும் இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப சாதாரணமாக நம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய 3 நிலைகளிலும்
3 பரிமாணங்களிலும் இந்த உலகத்துடன் நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப இந்த விழிப்பு நிலையில இந்த உலகத்தினை நாம் ஆன்மாவின் மூலமாக அனுபவிப்பது என்பது வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லுது இந்த உபனிஷதம். இப்ப இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் அப்படிங்கிற அந்த 3 நிலைகளையும் 3 அனுபவங்களாக இங்க உபனிஷத் பேசுது. அதுல முதல் வகை வைஸ்வானரன். இப்ப இது எப்படி இருக்கும் இந்த வைஸ்வானர் அப்படின்னா, உணர்வு புறமுகமாக இருக்கும். 7 அங்கங்களும் 19 வாய்களுடன் கூடிய விழிப்பு நிலையில் நாம் புற உலகை அனுபவிக்கின்றோம் அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. இப்ப வைஸ்வானரவன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 7 அங்கங்கள் அதுல பொருந்தி இருக்கின்றது, 19 வாய்கள் இருக்கின்றது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு நிலைப்பாடு. அந்த நிலையில இருக்கின்ற மனிதன் புற உலகை அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த உபனிஷத்து நமக்கு சொல்லுது. இப்ப அந்த 7 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 பஞ்சபூதங்கள், அத்துடன் சூரியன், சொர்க்கம் அப்படின்னு சுட்டி காட்டுது. 19 வாய்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 முக்கியமான பிராணங்கள், அப்புறம் மனம், புத்தி, இத்துடன் நான் என்ற உணர்வு, மேலும் சித்தமாகிய இந்த 19 வாய்கள் என்று சொல்கிறது. அதே ஆன்மாவிலே 2ஆம் வகை மனிதனிடத்திலே வெளிப்படுவது எப்படி அப்படின்னு பார்த்தா தைஜசன் அப்படிங்கிறது. இப்ப இந்த நிலையில மனிதனுடைய உணர்வு அகமுகமாக இருக்கின்றது. இந்த தைஜசனுக்கும் அதே 7 அங்கங்களும் 19 வாய்களும் கூடிய கனவு நிலை இருக்கின்றது. அந்த நிலையிலே அவன் மன உலகை அனுபவிக்கின்றான் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது இந்த உபனிஷதம். அப்ப விழிப்பு நிலையிலே வைஸ்வானரன், கனவு நிலையிலே தைஜசன். இப்ப 3வது நிலை ஒன்று இருக்கின்றது, அதுக்கு பேர் பிராக்ஞன் அப்படின்னு சொல்லுது. அதுல பாத்தீங்கன்னா இந்த பிராக்ஞன் அப்படிங்கிற நிலையில ஆசைகளோ கனவுகளோ இருக்காது. நம்ம ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அதைத்தான் நம்ம பிராக்ஞன் அப்படிங்கிறோம். இப்ப இந்த நிலையில மனதிற்கும் உடலுக்கும் அனுபவங்கள் எதுவும் கிடையாது. அந்த நிலையில உணர்வு ஒன்று திரண்டு ஒரு திரளாக உள்ளது. ஆனால் அதுவே விழிப்பு மற்றும் கனவு நிலையின் வாசலாகவும் உள்ளது. அப்போ இந்த பிராக்ஞன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆனந்த வடிவமான நிலைப்பாட்டிலே இருக்கின்றது. எப்படி நம்ம தான் பார்க்கிறோமே, ஆழ்ந்து உறங்கும் போது நம்மளை மறந்து நம்ம தூங்குறோம். தூங்கி எழுந்த பிறகு நம்ம என்ன சொல்றோம், நல்லா ஆனந்தமா உறங்கினேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆனந்த நிலையை இங்க பிராக்ஞன் அப்படின்ட்டு உபனிஷத் சுட்டி காட்டுது. அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 3 நிலைப்பாடுகள், விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய 3க்கும் 3 விதமான பெயர்கள் கொடுக்குது இந்த உபனிஷதம். அதுல விழிப்பு நிலையை வைஸ்வானரன் என்றும், கனவு நிலையை தைஜசன் என்றும், ஆழ்ந்த உறக்க நிலையை பிராக்ஞன் என்றும் உபதேசிக்கின்றது. அப்ப இந்த 3ஐயும் உள்ளடக்கிய மொத்த பரிமாணம் தான் இங்க ஆன்மா. அப்ப இந்த 4ஆம் பரிமாணத்தை தான் இங்க ஆன்மா அப்படின்னு சொல்லுது இந்த உபனிஷத். அப்ப ஒரு மனிதனிடத்திலே இந்த 3ம் இருக்கும். ஆனா இந்த 3ம் எது உள்ளடக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த ஆன்மா இருப்பதனால்தான் இந்த இயக்கம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த ஆன்மாவின் 4ஆம் வகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது அகநிலையும் கிடையாது, புறநிலையும் கிடையாது. சரி, இந்த அகநிலையும் புறநிலையும் ஒன்று சேர்ந்த நிலையானா அப்படியும் சொல்ல முடியாது. அது உணர்வு திரண்ட நிலையும் கிடையாது, உணர்வற்ற நிலையும் கிடையாது. அதனை காணவும் முடியாது. செயல்களற்ற, புரிய முடியாத, அடையாளங்களற்ற, விளக்க முடியாத நிலை அந்த ஆன்மாவின் நிலை. ஆனால் அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், ஆன்ம உணர்வால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். வார்த்தைகளால் அதை வர்ணிக்க முடியாது. ஆன்மாவினுடைய அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் உள்ள தனித்துவமான ஒரு உணர்வு நிலை. அது ஆன்ம உணர்வு நிலை. அது அவரவர்கள் சுயமாக உணர வேண்டிய விஷயமாக இருப்பதனால அது யாராலும் சுட்டிக்காட்ட முடியாது. இப்படித்தான் அப்படித்தான் என்று
அனுபவப்படுத்தி புரிய வைக்க முடியாது. ஆனால் அதை பற்றி நிறைய சொல்லலாம், அவ்வளவுதான். அப்ப இங்க ஆன்மா அப்படின்னா அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆன்ம உணர்வு நாம் காணும் இந்த பிரபஞ்ச உணர்வு கிடையாது. அது அமைதிமயமானது, மங்களகரமானது, இரண்டற்றது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த 4வது வகை அப்படின்ட்டு இந்த 4 நிலைகளை பற்றி இந்த உபநிஷதம் பேசுகின்றது. அப்போ அத்தகைய ஆன்மாவை பற்றித்தான் இப்ப நம்ம அறிய வேண்டும். அதை நமக்கு அறிய வைப்ப இந்த உபநிஷத் ரொம்ப முயற்சி எடுத்திருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். ஆக மொத்தத்துல இந்த 3 பரிமாணங்கள் என்னென்ன நம்ம கிட்ட இருக்குது? விழிப்பு, கனவு, ஆள் உறக்கம் அப்படின்ற அந்த 3 பரிமாணங்களுடன் மனிதன் தன்னை ஆன்மா என்று 4வது ஒரு பரிமாண நிலையை உணரும் பொழுது அவன் தன்னைத்தான் அறிந்து கொண்டு தன்மயமாகின்றான் அப்படின்னு இந்த உபநிஷத்து நமக்கு உபதேசிக்கிறது. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத இந்த ஓங்கார மந்திரத்தின் வாயிலாக இந்த உபநிஷதம் நமக்கு விளக்க முற்படுகிறது. அப்ப இங்க ஆன்மா என்பது ஒரு பரம்பொருள், பரமாத்மா, பரமான்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க இருப்பது ஒன்றே, ஒரே ஆன்மா தான். இப்ப துவைதிகள் சொல்வது போல இறைவன் பரமான்மா, நாமெல்லாம் ஜீவான்மா அப்படின்னு சொல்லி இங்க அத்வைத சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏனென்றால் இங்க இருப்பது ஒன்றே, அது பரமான்மா மட்டுமே. அப்ப நாமெல்லாம் யாரு அப்படின்னா அதனுடைய ஒரு தோற்றம் தான், அதாவது பிரதிபிம்பம் தான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. இப்ப இந்த உடலோ மனசோ உண்மை இல்லை, இது அந்த ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, இது தோன்றி மறையக்கூடியது, இது மித்தியா அப்படின்னு உபனிஷத்து நமக்கு விளக்கம் முற்படுகின்றது. அப்ப அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னா அந்த மனம் பக்குவமாகும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும். மனதனுடைய பரிமாணம் இருந்திருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா உயரணும். படிப்படியா உயர்ந்து மேல்நிலைக்கு வரும்போது மட்டும்தான் தன்னை தான் யார் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும். அதை விடுத்து வேறு எந்த முயற்சி எடுத்தாலும் மனிதன் தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த ஆன்மாவின் 4 நிலைகள் பற்றி ஒவ்வொரு மந்திரமாக மிக தெளிவாக ஒரு சொல்லை கூட வீணாக்காமல் இந்த உபநிஷதம் நமக்கு விளக்குகின்றது. அதனால இந்த உபநிஷத்தே அத்வைத தத்துவத்தின் அடிப்படையாகவும் அமைகின்றது. இந்த உபநிஷத்து இறுதியில் என்ன சொல்ல வருது? பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றே என்று உறுதியாக நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கின்றது. இப்ப பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரனுடைய பரம குருவாகிய கௌடபாதர் இந்த உபநிஷத்திற்கு அருமையான விளக்க உரை எழுதியிருக்கின்றார். அவர் சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்கிறார். அது நம்ம காரிகை அப்படின்னு சொல்றோம். அதிலிருந்து விளக்கங்களை கூட எடுத்து நம்ம இதுல பேச போறோம். இப்ப இந்த உபநிஷத்தினுடைய விளக்க உரைகள் கௌடபாதருடைய உரையை கூட இதுல நம்ம உள்ள எடுத்துக்க போறோம். அப்ப அந்த அடிப்படையில் நாம் இந்த உபநிஷத்தை நம்ம உள்ள போய் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது, விசாரம் செய்து பார்க்கின்ற பொழுது, இப்போ இறைவனே நம்மில் ஆன்மாவாக நிலவுவதை இந்த உபநிஷத் மந்திரங்கள் நமக்கு சுட்டிக்காட்டப் போகின்றது. அதாவது ஆன்ம நிலையில் நாமும் இறைவனும் ஒன்று என்று உபதேசிக்கின்றது. அப்போ நாமும் இந்த உலகமும் இறைவனும் தனித்தனியானவர்கள் அல்ல, இந்த 3ம் ஒன்றே என்பது இந்த உபநிஷத்தின் தனிப்பெரும் கருத்தாக அமைந்துள்ளது. அப்ப இது போன்ற உபநிஷத்தங்கள் எல்லாமே ஒவ்வொரு சாந்தி மந்திரத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. சாந்தி மந்திரம்னா அமைதி மந்திரம்னு சொல்றோம். சாந்தி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை அமைதி. அப்ப ஏன் இந்த அமைதி மந்திரத்தை ஒவ்வொரு உபனிஷத்தும் முதல்ல எடுத்துக்கிட்டு கையாளுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது மாதிரி உபனிஷத பாடங்களை படிக்க வருகின்ற மாணவர்கள், சாதகர்கள் ஒரு ஒருமித்த மனநிலையிலே, அமைதியான மனநிலையிலே இதை உள்வாங்கிக் கொள்ளும் போதுதான் இது என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சிந்தனைகள் வேறொரு புறத்தில் இருந்து கொண்டு விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போது அது உள்ள போகாது. அப்போ மனம் ஒரு நிலைப்பாட்டோடு இந்த உயரிய விஷயத்தை உள்வாங்க வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை மந்திரமாகவும் அமைதி மந்திரமாகவும் ஒவ்வொரு உபனிஷதங்களும் இந்த சாந்தி மந்திரங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. அந்த அடிப்படையிலே இப்ப இந்த உபநிஷத்தினுடைய சாந்தி மந்திரம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அருமையான மந்திரம் இருக்கு, அதை படிக்கிற கேளுங்க.
இது உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் அதுக்குண்டான மீட்டர் மாறாம கரெக்டா உபதேசிக்கணும், சொல்லணும். ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாக பத்ரம் பஷ்யே மாக்ஷபி யஜத்ராக ஸ்திரேர் எங்கை துஷ்டுவாம் சஸ்தனூபிகி வச்சேம தேவகிதம் யதாயுகு ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாக ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக ஸ்வஸ்தினஸ்தாட்சோ அரிஷ்ட நேமிகி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி 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 அப்படின்ட்டு இந்த உபனிஷத் உபதேசிக்கிறது. இப்ப இந்த உபனிஷத் மந்திரம் என்ன நமக்கு உண்மையிலே சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்களிடத்திலே நாம் வேண்டுவதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஓம் பத்ரம் கர்ணேபி, காதுகளால் நாங்கள் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். வணங்கத் தகுந்தவர்களே, கண்களால் நல்ல விஷயங்களை காண வேண்டும். உறுதியான அவயவங்களுடன் கூடிய உடலுடன் ஆயுள் முழுவதும் உங்களை துதிக்க வேண்டும். தேவர்களுக்கு நன்மை செய்தபடி நாம் வாழ வேண்டும். புகழுடைய இந்திரன் நமக்கு நன்மை செய்யட்டும். எல்லாம் அறிந்த சூரியன் நமக்கு மங்களம் செய்யட்டும். தீமையை அளிக்கும் கருடன் நமக்கு நன்மை செய்யட்டும். பிரகஸ்பதி நமக்கு நன்மை தரட்டும். ஓம் சாந்தி 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 அப்படின்ட்டு இந்த சாந்தி மந்திரம் சொல்லுகிறது. அப்ப ஏன் இந்த சாந்தி மந்திரம் ஒரு தேவர்களிடத்திலே வழிபாடு செய்வதாக இருமையிலே இருக்கிறது? அப்ப இந்த தேவர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இந்த உபனிஷத் நமக்கு என்ன சுட்டி காட்ட வருதுன்னா, உயர்ந்தவற்றையும் இந்த உடம்பிற்கும் புலன்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்கும் நமக்கு தேவர்கள் துணை புரிகிறார்கள் அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்லுது அப்படின்னா, இந்த தேவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, இந்த இயற்கை தான் அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டி காட்டு. இங்க தேவர்கள் என்ற விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, சூரியன் உதிப்பதும் கடலில் அலைகள் எழுவதும் நட்சத்திர மண்டலம் எல்லாம் இந்த வானவெளியில் வலம் வருவதும் ஆகிய இயற்கையின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அந்த சக்தியின் வெளிப்பாட்டை நாம் காண்கின்றோம் அல்லவா? அந்த சக்திகள் ஒவ்வொன்றையும் ஒரு தேவனாக உருவகப்படுத்தப்படுகின்றது என்று இங்கு சுட்டி காட்டுகின்றது. ஏன்னா இங்க நம்ம இந்திரன், வாயு, வருணன் அப்படின்ட்டு ஒவ்வொரு தேவர்களாக நாம் இங்க வழிபாடு செய்கிறோம். இந்த இயற்கையை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு தேவர்களாக நாமரூபங்கள் கொடுத்துருக்கிறோம். இப்போ காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வாயு பகவான் அப்படிங்கிறோம். மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வருண பகவான் அப்படிங்கிறோம். இது மாதிரி இந்த பஞ்சபூதங்களையும் ஒவ்வொரு தேவர்களாக நாம் போற்றுகின்றோம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம ஏன் இந்த இயற்கையை போற்றுகின்றோம் அப்படின்னா, மனித வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றால் இந்த இயற்கையோடு மனிதன் ஒன்றி வாழ வேண்டும். அப்ப அந்த இயற்கையோடு ஒன்றி வாழுகின்ற மனிதன் மட்டும்தான் வளமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப மனிதன் இயற்கையுடன் ஏந்து வாழ வேண்டும். உலகில் எத்தனை கோடி உயிரினங்கள் இருந்தாலும் அவைகள் அனைத்திற்கும் உண்ண உணவும் அவைகள் வாழ வசதியும் வழங்குவதற்கு இந்த இயற்கை அன்னை தான் தயாராக இருக்கிறாள். ஆனால் அதற்கு அவளுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. அந்த அடிப்படையில் தான் இந்த முதல் சாந்தி மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவா நம்ம இந்த உலகியல் விஷயங்களில் மூழ்கடிப்பதற்கான 2 விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே உலகத்தை நாடுகின்ற மனிதன் உலக சுகபோகங்களிலே மூழ்கி விடுகின்றான். இரண்டாவது, தன்னை அறிந்து தன்மயமாக விரும்புகின்ற மனிதன் தன்னை தான் யார் என்று ஆராய விரும்புகின்றான். அப்ப இந்த 2 விஷயங்களிலே அறிவாளி இந்த 2ஆம் வகையை தேர்ந்தெடுக்கின்றான் அப்படின்னு கட உபனிஷத்து நமக்கு சுட்டி காட்டுது. இப்ப இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்வது போலவே கட உபனிஷதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சிறந்த அறிவாளி இந்த உலகியல் வாழ்க்கையை மட்டுமல்ல தன்னைத்தான் அறிகின்ற அந்த உயரிய விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கின்றான் என்று இங்கு சுட்டி காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில இங்க நம்ம இந்த இயற்கையோட ஒன்றி வாழும் பொழுது இங்கு சில உண்மைகள் நமக்கு புரிய வரும். அதாவது நாம் வாழுகின்ற இந்த உலகமும் நாமும் அதற்கு அடிப்படையாக விளங்குகின்ற இறைவனும் ஆகிய இந்த 3க்கும்
அடிப்படை உண்மைகள் அறியப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றும் உண்மையில் என்ன, இவற்றிற்கு இடையே நிலவுகின்ற தொடர்புகள் என்னென்ன, இதை பற்றி உயர்ந்த சிந்தனையாளர்கள் உள்ளத்திலே பலவேறான கேள்விகள் எழுப்பப்பட்டன. அத்தகைய உயரிய சிந்தனையாளர்களின் கேள்விகளுக்கு விடையாகத்தான் இந்த உபனிஷத்த ரிஷிகள் அன்றைய வாழ்நாளிலேயே இறை அனுபூதி பெற்றவர்களாக, இறை உணர்வு உள்ளவர்களாக இருந்து கொண்டு இது போன்ற உபதேசங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளுடன் நேரடி தொடர்பு கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அத்துடன் அவர்கள் அனைவரும் மாபெரும் சிந்தனையாளர்களாகவும் சிறந்த அறிவாளிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் உபனிஷதங்கள் என்னும் மாபெரும் சிந்தனை கருவூலத்தை அவர்களால் நமக்கு கொடுக்க முடிந்தது. அத்தகைய மகரிஷிகள் எல்லா துறைகளிலும் சிந்தனையின் சிறந்த சிகரங்களை எட்டி பிடித்தார்கள். அவர்களைப் போல நாமும் ஒரு சிறந்த சிந்தனையாளனாக, அந்த அறிவு விரிவுள்ளவனாக மாறுவதற்கான அறியப்பட உண்மைகளையும் இந்த உபனிஷதம் நமக்கு உபதேசிக்கப் போகின்றது. பொதுவாக நம்முடைய பாரத தேசம் கலாச்சாரம், விஞ்ஞானம், சமயம், ஆன்மீகம் என்ற பல துறைகளிலும் முன்னேறி இருக்கின்றது. அத்தகைய அற்புதமான முன்னேற்றத்திற்கு ஆழமான அரிய உண்மைகளை உலகுக்கு கொடுத்த மகரிஷிகள் தான் நமக்கு மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த உபனிஷத்திலே எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி ஆழமாக செய்யப்படுகின்றது. அதை பற்றி சுவாமி விவேகானந்தரும் தெளிவுபடுத்துகின்றார். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, ஒருமை நிலையை கண்டுபிடிப்பது பற்றித்தான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் முயலுகின்றன. ஒரு விஷயத்தில் ஒருமை நிலை கிட்டியதும் விஞ்ஞானம் அதற்கு மேலே செல்லாமல் நின்று விடுகின்றது. ஏனெனில் அது தன் குறிக்கோளை எட்டிவிட்டது. அதுபோலவே எந்த மூலப்பொருளிலிருந்து எல்லா பொருட்களும் படைக்கப்படுகின்றனவோ அதை கண்டுபிடித்த பின்னர் வேதியியல் என்பது முன்னேற முடியாமல் அப்படியே நின்று விடுகின்றது. மேலும் எந்த ஒரு மூல சக்தியிலிருந்து எல்லா சக்திகளும் வெளிப்படுகின்றனவோ அதை கண்டறிந்ததும் இயற்பியலும் அப்படியே நின்று விடுகின்றது. ஆனால் மரணம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் மரணத்தை கடந்து மரணமற்ற பெருவாழ்வை, பெருநிலையை ஒருவன் அடைய முடியும் என்றால் அதற்கான ஒரு உயரிய விஷயத்தை கண்டுபிடித்தது இதே மனித சமுதாயம் மத விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்தியிருக்கின்றது. அப்போ அந்த ஆன்மாவை கண்டுபிடித்ததும் இந்த மத விஞ்ஞானம் ஒன்று மட்டுமே பூரணமாகி விடுகின்றது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்போ இந்த விஞ்ஞானம் என்பது மனித மனத்தை ஆழமாக ஆராய்ந்து மனம் கடந்த அந்த அறிவை, ஆன்மாவை அறிந்து கொள்ளுகின்றவன் அத்துடன் நிறைவாகி விடுகின்றான், பூரண திருப்தியை அடைந்து விடுகின்றான். அது சாத்தியமானதும் கூட என்பதை போல பல மகான்கள் நமக்கு உபதேசித்திருக்கின்றார். அப்போ இந்த உலகியல் விஞ்ஞானமும் மத விஞ்ஞானமும் இரண்டு பாதைகளில் பயணித்தாலும் கூட அதன் இலக்கு என்னவோ ஒன்றுதான். ஆனால் விஞ்ஞானம் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் மெய்ஞானம் அதை அறிந்து நமக்கு அனுபவத்தில் அடையாளம் காட்டிவிட்டது. அப்ப அந்த அடிப்படையிலே ஆன்மீக ஒருமையை அடைந்துவிட்ட நிலையை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உபநிஷதங்கள் மிக விரிவாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றன. அதாவது இயற்கை அல்லது இந்த உலகம், நாம் அல்லது மனிதன், இறைவன் என்றெல்லாம் தனித்தனியாக எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக உபநிஷதங்கள் எல்லாமே நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இப்போ வடமொழியில இந்த ரிஷிகள் நமக்கு உபநிஷதங்கள் வாயிலாக எவ்வளவு விஷயங்களை எடுத்து சொன்னார்களோ அது போல நம்முடைய தென் தமிழகத்திலே தமிழ் மொழியிலே சித்தர்களும் அதையத்தான் சொன்னார்கள். அவர்கள் எப்படி சொன்னார்கள்? அண்டத்தில் இருப்பதே பிண்டத்திலும் இருக்கிறது என்ற உயரிய உபதேசத்தை நம்முடைய தமிழ் சித்தர்களும் எடுத்து உபதேசித்திருக்கின்றார்கள்.
என்ன இங்க தமிழ் சித்தர்களாகட்டும், வடமொழி ரிஷிகளாகட்டும், பெரும்பாலான விஷயங்கள் பரிபாசைகளில் தான் கூறப்பட்டிருக்கின்றன. இருப்பது ஒன்றே. அதை தெரிந்து கொள்வதற்கு ஆழமான ஆராய்ச்சியும் விசாரமும் நம்மிடத்திலே எழுந்தால் மட்டும்தான் அதை நாம் அறிந்து கொண்டு அனுபவமாக்க முடியும். அந்த ஒன்றே பல்வேறு காட்சிகள் மூலமாக உலகம், சொர்க்கம், நரகம், தேவதைகள், பேய்கள், மனிதர்கள், அரக்கர்கள், பிரபஞ்சம் என வெவ்வேறாக தோன்றுகின்றன. ஆனால் எல்லாம் ஒன்றே என்று வாயால் சொல்வதால் மட்டுமே அந்த உண்மை உணரப்படுவதில்லை. அற்புதமான வேறுபாடுகள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்திலே பெயர், உருவம், ஜடம், உணர்வு என்று ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்ட சிந்தனைகளும் உருவங்களும் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒருமித்த ஒருமையை காண்பது எவ்வளவு கடினமான வேலை என்பதை கண்டு வியக்கின்றார் சுவாமி விவேகானந்தர். மரமும் மலையும் நதியும் கடலும் பறவையும் மிருகமும் மனிதனும் கடவுளும் ஒன்றாக முடியுமா? எல்லாம் ஒன்று என்பது உடலின் அடிப்படையில் உள்ள பொருளில் சொல்லப்படவில்லை. இதனை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்த்தால் ஒரு ஓமானத்தின் வாயிலாக விளக்கப்படுகின்றது. இப்ப களிமண்ணில் இருந்தோ அல்லது வேறு ஏதாவது மூலப்பொருளில் இருந்தோ எண்ணிலடங்காத விதவிதமான பல பொருட்கள் செய்யப்படுகின்றன. அதை களிமண்ணாக பார்க்கும்போது அது ஒன்றே ஒன்றுதான். ஆனால் உருவத்தில் நாம் பார்க்கும் பார்வைக்கு புறத்தோற்றத்தில் அவைகள் பலவாறாக உள்ளன. அவைகள் ஒவ்வொன்றும் செய்யப்படுவதற்கு முன்னால், அதாவது அவைகள் உருவத்தில் தோன்றாத நிலையில் மண்ணில் மண்ணாகவே இருந்தன. அதாவது மூலப்பொருள் என்னும் மண்ணின் நிலையில் அவைகள் எல்லாம் ஒரே தன்மை உடையவனாக இருந்தன. ஆனால் அவைகள் வடிவம் பெற்ற பின்னர் அந்த வடிவம் நிலைத்து நிற்கும் வரை அவைகள் தனித்தன்மை கொண்டவை, வெவ்வேறானவை. இப்போ களிமண் சுண்டெலி ஒரு நாளும் களிமண் யானையாக மாற முடியாது. அப்ப இங்க உருவத்தில் வருகின்ற பொழுது ஒன்றுக்கொன்று மாறுபாடுகள் கொண்டதாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த உருவத்திற்கு ஆதாரமான சைத்தன்யம், ஆன்மா என்று பார்க்கின்ற பொழுது அது ஒன்றே என்பதை இந்த உபநிஷதம் நமக்கு உபதேசிக்க வருகின்றது. ஆக பொதுவாக உருவம் பெற்ற அளவிலே உருவம் காரணமாக வெவ்வேறாகிவிட்டன. உருவம் பெறாத களிமண் நிலையிலே எல்லாம் ஒன்றுதான் என்பது போல இங்கு உருவம் பெறாத நிலையிலே ஆன்மா என்பது ஒன்றே ஒன்றுதான். உருவத்திற்குள்ளே வருகின்ற பொழுது நாம் தனித்தனி ஆன்மாக்கள் என்று கூறிக்கொள்கின்றோம். அது முற்றிலும் தவறானது என்பதை இங்கு உபநிஷதம் உணர்த்த வருகின்றன. அப்போ ஆன்ம நிலையிலே உலகமும் உயிர்களும் இறைவனே. புறத்தில் காண்கின்ற உருவ நிலையிலே அவைகள் எல்லாம் வெவ்வேறானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த உபநிஷத்து ஓங்கார மந்திரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நமக்கு இறைவனும் நாமும் ஒன்றே என்பதை உபதேசிக்க வருகின்றது. இப்ப இருப்பது ஒன்றே என்ற இந்த கருத்தை ஓங்கார மந்திரத்தின் மூலமாக இந்த உபநிஷத் விளக்க முயற்சிக்கின்ற பொழுது அதில் அடிப்படை உண்மைகளை மூன்றை எடுத்துக்கொள்கின்றது. அவைகள் தான் உலகம், மனிதன், இறைவன். அப்ப இந்த மூன்றும் ஓங்காரமே என்று விளக்குவதன் மூலம் எல்லாம் ஒன்றே என்ற இந்த உபநிஷதம் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கின்றது. எந்த ஒரு எண்ணத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றியதோ அந்த எண்ணத்தை குறிப்பிட்ட இந்த ஓம் என்ற சொல் ஒன்றினால் அறிந்து கொள்ள முடியும். ஆக அனைத்தும் தன்னகத்தே அடக்கியதாக இந்த மந்திரம் விளங்கக்கூடியது. அது இந்த ஓங்காரம் ஒன்றுதான். இதற்கு நிகராக எந்த சொல்லும் இல்லவே இல்லை என்கிறார் சுவாமி விவேகானந்தர். மேலும் அவர் இதை பற்றி விரிவாக விளக்குகின்றார். அகர உகர மகர ஒலிகளின் சேர்க்கையே ஓங்காரம் என்று கூறிவிட்டு இந்த மூன்றும் அந்த ஒரே ஒளியாகிய ஓங்காரத்தின் பொதுமை குறியீடாக சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது அகர ஒளி பிற ஒளிகளிலிருந்து பிரித்தறிய முடியாததாக எப்போதும் எல்லாவற்றுடன் சேர்ந்திருப்பதால் இதை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அக்ஷராணாம் அகாரோ அஸ்மி என்கிறார்.
அக்ஷராணாம் அகாரோ அஸ்மி என்ற பகவத்கீதையில் அவர் சொல்லுவது என்ன அடிப்படையில் சொல்கிறார் என்றால், எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு உபதேசிக்கின்றார். அப்போ இந்த அகரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓம்காரத்தினுடைய மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அப்போ உச்சரிக்கப்படுகின்ற ஒலிகள் எல்லாமே அடிநாக்கிலிருந்து உதட்டு நுனி வரையில் உள்ள இடைப்பட்ட இடத்தில் தான் உருக்கொள்கின்றன. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா எந்த ஒரு வார்த்தையை, சப்தத்தை நாம் உச்சரிக்க தொடங்கினாலும் அது நம்முடைய நாக்கின் அடிமட்டத்திலிருந்து உதட்டின் நுனி வரையிலும் இடைப்பட்ட அந்த இடத்தில் தான் ஒரு உருவத்தை கொள்ளுகின்றன அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அதில் முதலில் தொண்டையிலிருந்து உண்டாகின்ற ஒலி அகரம், உதட்டில் முடிகின்ற கடைசி ஒலி மகரம், நாக்கின் அடிப்பகுதியிலிருந்து உதடு வரைக்கும் முன்னோக்கி உந்தி வரும் ஒலி உகரம் என்று அறியப்பட வேண்டும். அப்ப சரியானபடி உச்சரித்தால் ஓங்காரம் ஒலி அமைப்பு முறை முழுவதுமே தன்னில் தானாய் தன்னுள் அடங்கியதாக இருப்பதை நாம் அறிய முடியும். அந்த ஓங்காரம் தான் நம்மிடத்திலே சுவாசமாகவும் உள்ளேயும் வெளியேயும் போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம அஜபா ஜபம் சோகம் அப்படி என்று பல விதமாக நாம் மாற்றி எடுத்து கூறினாலும் இங்கு அது ஓங்காரத்தின் தாத்பரியமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த ஒளியும் இப்படி இல்லவே இல்லை. ஆகவே இந்த ஓங்காரம் ஒன்றுதான் இறைவனை குறிக்கின்ற குறியீடாகும் அப்படின்னு இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இப்ப இந்த ஓங்காரத்தை பிரணவம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. காரணம், இந்த ஒளி மிகவும் புனிதமானதாக, மந்திரங்களுக்கெல்லாம் ஆதி மந்திரமாக போற்றப்படுகின்றது. இப்ப இந்த ஓங்காரத்தை உச்சரிக்கும் போது மென்மையாக தொடங்கி நடுவில் சத்தத்தை அதிகரித்து இம் என்று முடிக்கும் போது அதை மீண்டும் மென்மையாக உச்சரிக்க வேண்டும். இந்த ஓங்கார மந்திரத்தின் மூலம் உலகம், மனிதன், இறைவன் என்ற 3 உண்மைகளும் இந்த உபநிஷத்தின் வாயிலாக விளக்கப்படுகின்றது. இப்ப அந்த அடிப்படையில ஓம்காரம் என்ற ஒரு விஷயத்தை இப்ப நம்ம மேலோட்டமா பார்த்துட்டோம். இப்ப உலகம் என்றால் என்ன? இந்த உலகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்க உலகம், இறைவன், மனிதன் இந்த 3 விஷயங்களும் நாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த அகர உகர மகாரத்தினுடைய அத்தனை தத்துவங்கள் நமக்கு புரிய வரும். அப்ப இந்த உலகம் என்பது ஏதோ சூன்யத்திலிருந்து திடீரென்று படைக்கப்பட்டதா என்றால் கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு படைப்பும் சூன்யத்திலிருந்து தோற்றுவிக்க முடியவே முடியாது. ஏன்னா சூன்யம்ங்கிற ஒரு விஷயத்திலிருந்து எதுவும் படைக்கப்படவில்லை. அப்ப எப்படி பார்க்கணும்? காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. அப்ப ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது சூன்யத்திலிருந்து எதையுமே படைக்க முடியாது. சூன்யம் என்றால் அங்கு ஒன்றுமற்றது. அப்ப ஒன்றுமற்ற நிலையிலே ஏதாவது படைக்கப்பட்டிருக்கின்றதா, படைக்க முடியுமானா அது சாத்தியமே இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இருக்கும் எதையுமே இல்லாமல் செய்யவும் முடியாது. இப்ப நம்ம இங்க பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் இல்லாமல் செய்யவும் முடியாது. அது மிக மிக நுட்பமாக வேண்டுமானாலும் மாறலாம், மீண்டும் அது தூள நிலைக்கு திரும்பலாம். ஆனால் அதை இல்லாமல் செய்வது சாத்தியமே இல்லை என்பதை நாம் மிக மிக ஆழமாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கண்ணுக்கு தெரியாத விதை இருக்கிறது. ஆலமரத்தினுடைய ஒரு விதை கடுகு போல கண்ணுக்கு தெரியாத நிலையில இருக்கிறது, ரொம்ப சிறியது. ஆனால் அந்த விதையை மண்ணில விதைத்த உடனே அது மிக பிரம்மாண்ட விருட்சமாக மாறுகின்றது. அந்த விருட்சம் எப்படி இருக்கிறது? பல கிளைகளை பொருந்திய பல்வேறு இலைகளையும் காய்களையும் கனிகளையும் கொண்ட ஒரு பிரம்மாண்ட ஆலமரம் உண்டாகி விடுகின்றது. அப்ப அந்த சிறிய விதை மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை தோற்றத்திலே கொண்டு வந்து விடுகின்றது. நாளடைவிலே அந்த மரம் அழிந்து விடுகின்றது. ஆனால் அந்த மரத்தின் மூலமாக மீண்டும் பல விதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அப்ப மறுபடியும் விதைகள் உண்டாகின்றது. அந்த விதைகள் மீண்டும் மரத்தை உண்டாக்குகின்றன. அப்ப விதையும் மரமும் மாறி மாறி பரிணமித்துக் கொண்டே இருக்கின்றது.
இது ஒரு வட்டம், இது ஒரு சுழற்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் விலங்குகளும் மனிதர்களும் இப்படித்தான் இந்த சுழற்சிக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மரம் எல்லாமே சில விதைகளுடைய அடிப்படையிலே உருவாவது போல இங்கு கருக்கள் அல்லது அணுக்கள் என்ற அடிப்படையிலே இந்த சுழற்சி இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. பின்னர் அவைகள் பருமை பெறுகின்றன, உருவத்தில் பார்க்கப்படுகின்றன. எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு கடுகு அளவில் இருக்கக்கூடிய ஒரு விதை மிக பிரம்மாண்ட அரச மரமாக மாறியதோ, அதுபோல கண்ணுக்கு தெரியாத ஒரு விந்து அணு இந்த மிகப்பெரிய மனித தோற்றமாக மாறி இருக்கின்றது. அப்ப இந்த மனித தோற்றம் சாஸ்வதமா, நிலையானதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு நாள் இந்த மனித தோற்றம் மறைந்து விட போகின்றது. ஆனால் இது எந்த இடத்திலிருந்து வந்தது, எந்த மூலத்திலிருந்து வந்ததோ அந்த மூலத்திற்கே மீண்டும் திரும்புகின்றது. இப்ப எப்படி மரம் மீண்டும் விதையாக மாறியது? விதையிலிருந்து மரம் வந்தது, அந்த மரம் மீண்டும் விதையாகத்தான் மாறியது. அந்த சுழற்சியிலே அது பலவிதமான பரிணாம வளர்ச்சியை அடைந்தது. விதை துளிர் விட்டது, துளிர் விட்டு ஒரு செடியாக மாறியது, செடி நாளடைவிலே மரமாக மாறியது. அந்த மரத்திலே பல கிளைகள், இலைகள், காய்கள், கனிகள், பூக்கள் என்று பல பரிணாம வளர்ச்சியை அந்த மரம் கண்டிருந்தாலும் அந்த மரத்தினுடைய இறுதி நிலைப்பாடு மீண்டும் அந்த விதைக்கே திரும்பி விடுவது போல இங்க மனிதனும் மீண்டும் தன் மூலத்திற்கே திரும்பி விடுகின்றான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்ப அந்த அடிப்படை உண்மையைத்தான் இங்க நாம் ஆழமாக புரிந்து கொண்டு இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமான மூலப்பொருள் எது என்பதை நாம் ஆழ்ந்து ஆராய்கின்ற விசாரத்தின் வாயிலாக விடை காண முடியும். அப்ப மறுபடியும் படிப்படியாக அந்த நுண்மையை பெற்று அந்த நுண்ணிய தன்மைக்குள்ளே நுழைந்து பழைய கருவடிவிலேயே ஒடுங்கப்படுகின்றன. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் இப்படித்தான் ஒடுங்கி விடுகின்றது. அதாவது படைப்பு அல்லது இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆரம்பமோ முடிவோ இல்லவே இல்லை. படைப்பு தொடக்கமும் முடிவும் இல்லாதது என்று வேதங்கள் உபதேசிக்கின்றன. அப்ப இந்த பிரபஞ்ச சக்தியின் மொத்த அளவு என்றும் அது ஒரே அளவில் தான் இருக்கிறது என்றும் விஞ்ஞானம் நிரூபித்திருப்பதாக கூறப்பட்டாலும் படைப்பு இல்லாதிருந்த காலம் ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை உபநிஷதம் சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் அந்த படைப்பு, அதாவது இந்த உலகம் சில நேரங்களில் ஒடுக்க நிலையிலும் சில நேரங்களில் செயல் நிலையிலும் இருக்கின்றது. எனவே உலகம் என்பது ஒரு நாள் தோன்றி பிறகு முடிந்து விடுவது அல்ல. ஆக ஒடுக்கத்திலிருந்து தோற்றம், தோற்றத்திலிருந்து ஒடுக்கம் என்ற ஒரு சுழற்சி நிலையில் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி? அதைத்தான் இந்த உபநிஷதம் ஆழமாக நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. அமைதியிலிருந்து நாதம், இந்த ஓங்காரம் அமைதியிலிருந்து உண்டாக்கப்பட்டது. அமைதியிலிருந்து நாதம் எழுந்து வலுப்பெற்று மீண்டும் அந்த அமைதியில் தான் கரைகின்றது. அப்ப இந்த ஓங்காரம் உதித்த இடம் எதுவோ அதுவே அதனுடைய மூலம். அது எது என்றால் அமைதி. அப்ப அந்த அமைதியிலிருந்து உதித்தது மீண்டும் அந்த அமைதிக்கே திரும்புகின்றது. அதுபோல படைப்பும் ஒடுக்கத்திலிருந்து விரிந்து செயல்நிலைக்கு வந்து மீண்டும் ஒடுங்குகின்றது. இப்ப இதை பற்றி தான் நம்முடைய புராண கதைகள் பலவாறாக இதை விரித்து சொல்லுகின்றன. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பிரளயம் என்பது ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் பூமியில் உண்டாகின்றது. அந்த 4 யுகங்களிலே பூமி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து துவாபர யுகம், சதுர்யுகம், திரேதாயுகம், கலியுகம் என்று நிறைவடைந்து அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றன. மீண்டும் இந்த பூமியின் இயக்கம் மீண்டும் சத்திய யுகத்திலே தொடங்கப்படுகின்றது என்பதாக புராண கதைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. அப்ப இந்த புராண கதையினுடைய அடிப்படையில பார்க்கும்போது இந்த கல்ப கால முடிவிலே மகா பிரளயம் உண்டாகி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிந்து போகின்றது. அப்பொழுது பிரபஞ்சத்தின் இயக்கம் முழுவதும் பரபிரம்மத்தில் ஒடுங்கி விடுகின்றன. அதன் பின்னர் அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரபஞ்சம் புதிதாக இயங்க ஆரம்பிக்கின்றது என்பதாக புராணங்களிலே கூறப்பட்டுள்ளன. ஆனால் இங்கு உபநிஷத்தங்கள் இதை ஆழமாக எப்படி நமக்கு புரிய வைக்க விரும்புகின்றது என்றால், அவைகள் அனைத்தும் நம்முடைய மனதின் படைப்பே என்ற ஆழமான உண்மையை நமக்கு அறிவுறுத்த வருகின்றன. இது நம்ம அனுபவ ரீதியாகவும் பார்க்கிறோம். ஏன்னா இங்க இந்த
பிரபஞ்சம், இந்த உலகம் என்பது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த உபனிஷத் கூறப்படுகின்ற மிக முக்கியமான 3 பரிணாமங்களை பார்க்கிறோம். எப்படி? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. அப்ப இந்த விழிப்பு நிலை என்பது இப்ப நம்ம இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் நமக்கு தோற்றமாகின்றது. இப்ப இப்படி நாம் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த உலக அனுபவங்களும் இந்த பிரபஞ்ச நிலைப்பாட்டும் எப்பொழுது மறைகின்றது? உறக்கத்துக்கு செல்லும் பொழுது மறைந்து விடுகின்றது. இந்த பிரபஞ்சம் தெரிவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நான் என்னை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் எனக்கு புதியதாக ஒரு நிலை தோன்றுகின்றது. அது கனவு நிலை. அந்த கனவு நிலையிலே நான் வேறொரு உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பொருள்களும் நானும் ஒன்றே. ஏனென்றால் நான் ஒருவன் மட்டும்தான் கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கனவிலே படைக்கப்பட்ட ஏராளமான கனவு காட்சிகளிலே வருகின்ற அத்தனை உருவங்களும் நாமங்களும் நாம ரூபங்களும் என்னிடத்திலிருந்தே வெளிப்படுகின்றன. ஆக கனவு என்ற ஒரு உலகத்தை நானே படைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு அதிலே சுக துக்கங்களை அடைகின்றேன். அந்த கனவு நிலையை கடந்து நான் ஆழ்ந்த உறக்க நிலையிலே செல்லும் பொழுது அந்த கனவு உலகமும் எனக்கு தெரியவில்லை, இந்த நினைவு உலகமும் எனக்கு தெரியவில்லை, நான் யார் என்றும் எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு நிலைப்பாட்டிலே நான் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். அனைத்தும் ஒடுங்கிய ஒரு நிலையிலே நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த 3 அனுபவங்களைத்தான் இந்த உபனிஷத் வைஸ்வானரன், தைஜசன், பிராங்னன் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப இந்த வைஸ்வானரன், தைஜசன், பிராங்னன் என்ற நிலைப்பாட்டின் மூலமாக 3 பரிமாணங்களை கடந்து 4வது பரிமாண நிலையாகிய ஆன்மாவை அறிவதுதான் இங்கு ஆழமாக உபதேசிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப மனிதன் என்பவன் யார்? அப்ப இறைவன் என்பது எப்படிப்பட்டது? உலகம் என்பது எப்படிப்பட்டது? அதிலே மனிதன் என்பவன் யார்? அந்த கேள்விக்கு இந்த உபனிஷத்தம் 2 வழிகளிலே விடையை தருகின்றது. 4 பரிமாணங்களை உடையவர்கள் நாம் என்கின்றது இந்த உபனிஷதம். அதிலே விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை என்ற 3 நிலைகளிலும் நாம் மாறி மாறி சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில வீட்டிலேயும் அலுவலகத்திலேயும் சமுதாயத்திலேயும் நாம் பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றோம். அதன் வாயிலாக நமக்கு பல்வேறு நாம ரூபங்கள் சூட்டப்படுகின்றன. எப்படி? வீட்டிலே கணவன், பையனுக்கு தகப்பன், அப்பாவிற்கு மகன், சகோதரன் என்றெல்லாம் அறியப்படுகின்றோம். அலுவலகத்திலே ஒரு எஜமானன், முதலாளி அல்லது நாம் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து தொழிலாளி என்று பலவாறாக அறியப்படுகின்றோம். அப்ப இத்தனை பரிமாணங்கள் ஒரே மனிதனுக்கு பலவாறாக இந்த உடலை சார்ந்து இருப்பதினாலே இந்த உடல் கடந்த மனதை சார்ந்த பரிமாணங்களும் இந்த 3 நிலைகளில் நம்மால் அறியப்படுகின்றன. அவைகள் தான் விழிப்பு, கனவு, ஆள் உறக்கம் என்ற 3 பரிமாணங்களோடு இந்த உலகத்தை நாம் தொடர்பு கொள்கின்றோம். அப்போ விழிப்பு நிலையிலே இந்த உலகத்தை அனுபவிப்பது நமது முதற் பரிமாணமாகிய வைஸ்வானரன் என்றும், கனவு நிலையிலே அனுபவிப்பது தைஜசன் என்றும், ஆழ்ந்த உறக்க நிலையிலே அனுபவிப்பது பிராங்னன் என்றும் இந்த உபனிஷத்து நமக்கு சுட்டிக்காட்ட வருகின்றது. அப்போ இந்த 3ஐயும் உள்ளடக்கிய மொத்த பரிமாணம் எது என்று பார்த்தால் அது ஆன்மா என்பதை இந்த உபனிஷத்து நமக்கு ஆழமாக அறிவுறுத்த வருகின்றது. அப்போ அந்த 4ஆம் பரிமாணமாகிய ஆன்மாவை அறிந்து கொண்டால் இந்த மனிதன், உலகம், இறைவன் என்பது என்ன என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்துவிடும் என்பதை தான் இந்த உபனிஷத்து நமக்கு சுட்டிக்காட்ட வருகின்றது. அதை எப்படி சுட்டிக்காட்ட வருகின்றது என்றால் இந்த ஓங்கார மந்திரத்தின் வாயிலாக நமக்கு விளக்கப்படுகின்றது. அப்ப இறைவன் என்பதற்கு மிக உயர்ந்த நிலையாக விளக்கத்தை இந்த உபனிஷத் கொடுக்கின்றது. அதுல இறைவன் யார்? அந்த ஆன்மா தான் இறைவன் என்றது மகா வாக்கியம். அதாவது ஆன்மாவே இறைவன் என்பது இந்த உபனிஷத் நமக்கு சுட்டிக்காட்டப் போகின்றது. அப்படிப்பட்ட ஆன்மா எங்கும் நிறைந்தது. ஆகவே அது கட்டாயமாக நம்மிலும் உள்ளது என்பதை உணர்த்த வருகின்றது. அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய பெயர் என்ன என்றால் இங்கு ஆன்மா, அறிவு என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்போ அத்தகைய இறைவனின் குறியீடாக ஒரு சின்னமாக இந்த ஓங்காரத்தை இந்த உபனிஷதம் முன்னிறுத்துகின்றது. அப்படி முன்னிறுத்தும் போது மிக முக்கிய ஒரு விஷயத்தை இந்த உபனிஷத்தம் சுட்டிக்காட்டுகின்றது. அது எல்லாம் ஒன்றே. எல்லாம் ஒன்றே என்ற ஒரு மிகப்பெரிய உயரிய உண்மையை இந்த உபனிஷதம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. உலகம் என்பது செயல்நிலைக்கும் ஒடுக்க நிலைக்கும் மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதன் குறியீடாக ஓம்கார மந்திரம் உள்ளது என்கின்றது. அப்ப அந்த ஓம் எனும் மந்திரம் நமது 3 நிலைகளுக்குள்ளும் ஒப்புமைப்படுத்தப்படுகின்றது. எந்த 3 நிலைகளுக்குள்ளும்?
இந்த விழிப்பு, கனவு, ஆள் உறக்க நிலை ஆகிய இந்த 3 நிலைகளுக்கும் இந்த ஓம்கார மந்திரம் அடங்கி இருக்கிறது. அதை இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் வாயிலாக விரிவாக விளக்கப்படுகின்றது. நாமும் இந்த பிரணவ மந்திரத்தின் விரிவாகத்தான் இருக்கின்றோம். எனவே உலகமும் நாமும் ஒரே அமைப்பில் உள்ளவர்கள் என்று ஆகின்றது. எனவே உலகம் மனிதன் என்பதை பிரிக்க முடியாது. காரணம், மனிதன் இந்த உலகத்தில் ஒரு அங்கம். அதாவது இந்த கோடானு கோடி அணுக்களால் ஒன்று சேர்ந்த இந்த பிரபஞ்சமாக நாம் இதை பார்த்தாலும் அந்த அணு துகள்களில் ஒரு சிறிய துகள் தான் இந்த மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்கு சித்தர்களும் மகான்களும் நமக்கு எப்படி உபதேசிக்கின்றார்கள்? பிண்டமும் அண்டமும் ஒன்றே என்று நமக்கு உபதேசிக்கின்றார்கள். அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது என்று சித்தர் பெருமக்கள் கூறுகின்றார்கள். உபனிஷதம் என்ன சொல்கின்றது என்றால், நான் பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கின்றது என்ற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தின் வாயிலாக நமக்கு இந்த ஆழ்ந்த உண்மையை, அரிய உண்மையை புரிய வைக்க முயற்சிக்கின்றது. அப்போ இறைவனே நம்மில் ஆன்மாவாக நிலவுவதை இதே உபனிஷத்தின் 2வது மந்திரம் விளக்க முற்படுகின்றது. அதாவது இந்த ஆன்ம நிலையிலே நாமும் இறைவனும் இந்த உலகமும் ஒன்று என்றாகின்றது. அப்போ அந்த அடிப்படையிலே உலகம், மனிதன், இறைவன் என்ற 3ஐயும் பிரிக்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையிலே ஆகம பிரகரணத்திலே உபனிஷத்துக்களும் உபனிஷத மந்திரங்களும் காரிகைகளும் சேர்ந்து வர இருக்கின்றது. இந்த உபனிஷத்திலே இந்த 3ம் சேர்ந்து வர இருக்கின்றது. அதிலே முதல் 6 மந்திரங்கள் உபனிஷத்தே வர இருக்கின்றது. அதற்கு பிறகு காரிகை வருகின்றது. இதில் முதல் 2 உபனிஷத மந்திரங்கள் பிரதிக்ஞா மந்திரங்கள் எனப்படுகின்றது. பிரதிக்ஞா என்றால் என்ன செய்ய போகின்றதோ அல்லது என்ன செய்யப்படுகின்றதோ அதை எடுத்து கூறுவது பிரதிக்ஞா என்பதால். அதாவது சமஸ்கிருத வார்த்தையிலே பிரதிக்ஞா என்றால் அறிமுகப்படுத்துவது, ஒரு முகவுரை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த உபனிஷத் மந்திரம் முதல்ல 6 மந்திரங்களிலே இந்த உபனிஷத் எப்படிப்பட்டது என்ற ஒரு முகவுரையாகவே தொடங்குகின்றது. அதையே நிகமனம் என்றும் சமஸ்கிருத வார்த்தையிலே சொல்லலாம். நிகமனம் என்றால் முடிவுரை என்றும் பொருள். அப்போ இங்க முகவுரை, முடிவுரை என்ற 2 விஷயங்களை இந்த உபனிஷத்தம் விளக்க முற்படுகின்றது. அது இங்கு என்ன பிரதிஜை செய்யப்பட போகின்றது, அதாவது இந்த உபனிஷதம் என்ன செய்ய போகின்றது என்றால் ஓம்கார விசாரம் செய்ய போகின்றது. இந்த உபனிஷத்தம் ஓம்காரத்தை விசாரம் செய்து அந்த ஓம்காரத்தின் வாயிலாக மனிதன், இறைவன், உலகம் என்ற 3 விஷயங்களையும் ஒன்றுபடுத்த போகின்றது. அதிலே முதல் மந்திரம் ஆத்ம விசாரம் செய்யப்படுவதை பற்றி உபதேசிக்கின்றது. ஓம்கார மந்திரம் செய்யப்படுவதை பற்றியும் 2வது மந்திரத்திலிருந்து தொடர்ந்து பார்க்க போகின்றோம். அப்ப இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தம் என்பது 3வது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரை ஆத்ம விசாரம் முழுவதுமாக செய்யப்படுகின்றது. பிறகு 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரை ஓங்கார விசாரம் 2வதாக செய்யப்படுகின்றது. அப்போ இந்த உபனிஷத்திலே முதல் மந்திரம் மற்றொரு கருத்தையும் கூறுகின்றது. அந்த கருத்தை காண்பதற்கு முன்பு ஒரு சிறிய விசாரம் செய்துவிட்டு பிறகு அந்த முதல் மந்திரத்தின் கருத்தை நாம் காணலாம். அதாவது இந்த வேதாந்தத்தின் மிகப்பெரிய மகா வாக்கிய உபதேசம் என்ன என்று பார்த்தோம்னா, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்ற ஒரு மிகப்பெரிய ஞானத்தை உபதேசிக்கின்றது. இதுதான் வேதத்தினுடைய இறுதி பகுதியாகிய வேதாந்தம் உபனிஷதங்களின் மூலமாக உரைக்கின்ற மிக உயரிய மகா வாக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அந்த மகா வாக்கியம் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. அப்போ ஜகத் மித்யா என்ற சொல்லில் இருந்து ஒன்று தெரிகின்றது. என்ன தெரிகின்றது? இருப்பது பிரம்மம் மட்டுமே என்பது தெரிகின்றது. அப்ப பிரம்மத்திற்கு வேறாக ஒன்றும் இல்லை என்பதும் புரிகின்றது. அப்ப இதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது இந்த உபனிஷத்தின் வாயிலாக அத்வைத சித்தாந்தம் விளக்கப்படுகின்றது. அப்ப இதிலிருந்து பிரம்மம் ஒன்று மட்டுமே என்றால் பிறகு ஏன் நாம் இருமைகளை அனுபவிக்கின்றோம் என்ற சந்தேகமும் நம்மிடத்திலே வருகின்றது. அப்ப இந்த உலகத்தை இருமைகளால் அனுபவிக்கின்றோமே என்றால் அதற்கு பதிலாக சாஸ்திரம் கூறும் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனின் அறியாமையினால் மட்டுமே இருக்கின்ற ஒரே வஸ்துவான பிரம்மத்தை மனம் ஏற்க முடியாமல் தோற்ற மாயையினை உண்மை என்று நம்பிக்கொண்டு அனைத்தையும் இரண்டாகவே பார்க்கப்படுகின்றது அப்படின்னு
ஒரு ஆழமான உண்மையை உபநிஷதங்கள் நமக்கு ஆணித்தரமாக உரைக்க முன் வருகின்றது. அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த இருமைகள் ஏன் வருகின்றது அப்படின்னா, இந்த மனதின் சஞ்சலம் தான் இருமைகளை உண்டாக்குகின்றது. இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அந்த ஒரே வஸ்துவான பிரம்மத்தை மனம் ஏற்காமல் இந்த தோற்ற மாயையினை உண்மை என நம்பிக்கொள்வதினாலே, மனம் இதை உண்மை என்று நம்பிக்கொள்வதினாலே அந்த தோற்றத்தை வைத்துக் கொண்டு அனைத்தையும் இரண்டாகவே பார்க்கின்றது. ஆனால் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் ஒன்று மட்டுமே என்ற கண்ணோட்டத்திலே அனைத்தையும் ஒன்றாக பார்ப்பதினாலே அவர்களுக்கு பிரம்மத்திற்கு வேறாக எதையும் பார்க்க முடிவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அஞ்ஞானிகள் பார்வையிலே பார்த்தால் இந்த உலகம் தெரிகிறது, பிரம்மம் தெரிவதில்லை. அப்ப இதைத்தான் ரொம்ப எளிமையா மந்திரங்கள் எல்லாம் நமக்கு திருமந்திரம் கூட கடந்த முறையில உபதேசம் பண்ணது. எப்படி பண்ணுச்சு? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முத பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படின்னு ஏன் சொல்லுச்சு? அந்த 5 பஞ்சபூதங்களும் இந்த உலகமும் தெரிகின்ற பொழுது அங்கு பிரம்மம் மறைந்து விடுகின்றது, பிரம்மம் தெரிகின்ற பொழுது உலகம் மறைந்து விடுகின்றது. அப்ப அந்த உண்மையை நம்ம ஆழமாக இங்க ஆராய்ந்து பார்த்தா, இங்கு பிரம்மம் என்பது தெரிந்துவிட்டால் இந்த உலகம் தானாகவே மறைந்து விடுகின்றது. உலகம் மறைந்து விடுகின்றதுன்னா எப்படி? கண்ணுக்கு தெரியாம மறைந்து விடுவதில்லை. இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே என்ற புரிதல் உண்டாகி விடுகின்றது. எப்படி இறைவனே என்ற புரிதல் உண்டாகின்றது? இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய உருவம் கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்றது. அப்ப கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் எனக்கு வேறாக இல்லை, அந்த கண்ணாடிக்கு வேறாகவும் இல்லை. கண்ணாடியில் தான் அந்த உருவம் இருக்கின்றது. கண்ணாடியிலிருந்து அந்த உருவத்தை பிரிக்க முடியாது. அப்ப கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் கண்ணாடிக்கு வேறாகவும் இல்லை, எனக்கு வேறாகவும் இல்லை. அப்ப நான் இருப்பது சத்தியம், ஆனால் அந்த கண்ணாடியும் கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பமும் தோற்ற மாயை. அப்ப அந்த கண்ணாடி எங்கிருந்து வந்தது? அது என்னால் படைக்கப்பட்டது. அதுபோல இங்க பிரம்மம் மட்டுமே சத்தியம், பிரம்மத்தினால் வெளிப்பட்ட மனமாகிய மாயையிலே இந்த உலகம் பிரதிபிம்பிக்கின்றது. அப்ப மனமாகிய மாயையிலே பிரதிபிக்கின்ற இந்த பிம்பம், இந்த உலகம் அந்த பிரம்மத்திற்கு வேறாக இல்லை, இந்த மனதிற்கு வேறாக இல்லை என்பதை நம்ம ஆழ்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய மிக உயரிய ரகசியத்தை இந்த உபநிஷதங்கள் நமக்கு விளக்க முற்படுகின்றன. அப்போ இங்கு பிரம்மம் என்பது சாட்சாத் அந்த அறிவு சொரூபம், அந்த பிரக்ஞை தான் பிரம்மம் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது, அந்த பிரக்ஞை பிரதிபிம்பிக்கின்ற மனதின் வாயிலாக பலவாறாக தோன்றுகின்றது. அந்த தோற்ற மாயையை உண்மை என்று கருதுபவனுக்கு உலகம் மட்டுமே தெரிகின்றது, அந்த உணர்வு தெரிவதில்லை. ஆனால் உணர்வை உண்மை என்று உணர்ந்தவனுக்கு இங்கு இருப்பதெல்லாம் உணர்வாக தெரிகின்றது, பிரம்மமாக தெரிகின்றது, அது மாயையாக தெரிவதில்லை. அப்போ கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். இதை நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். கல்லிலே செய்யப்பட்ட ஒரு நாயினுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு நாயினுடைய உருவம் பிரதானமாக தெரிகின்றது, கல் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் அது ஒரு சிற்பியின் பார்வையிலே பார்க்கப்படுகின்ற பொழுது அது எந்த வகையான கல் என்று கல்லைத்தான் பார்க்கின்றானே தவிர அதில் வடிவமைக்கப்பட்ட உருவத்தை அவன் விட்டு விட்டு பார்க்கின்றான் என்பது போல இங்கு ஒவ்வொன்றும் அவரவர்கள் பார்வையிலே தான் வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப புலன்களில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த புலன்கள் மூலமாக உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தை உண்மை என்று பார்க்கின்றவர்களுக்கு அந்த உணர்வு தெரியவே தெரியாது. அந்த உணர்வு தான் நான் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு இந்த உலகம் தெரியவே தெரியாது என்ற மிக உயரிய உண்மையை நம்முடைய பார்வையிலே, இருவருடைய திருஷ்டியிலே, யாருடைய இருவருடைய திருஷ்டியிலே? ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் உள்ள இருவருடைய திருஷ்டியிலே வேறுபாடுகளோட காணப்படுகின்றன. அப்ப இந்த வேறுபாடுகள் என்பது ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி என்று பார்த்தால் அவர்களுடைய பார்வை, அதுதான் இங்க வித்தியாசம். பார்வை என்றால் வெறும் புலன்களுடைய அடிப்படையிலே தான் பார்க்க வேண்டுமே தவிர வெறும் கண்ணை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது புலன்கள் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த உலகம் விரிகின்றது. அப்ப என்னுடைய கண் மங்களாக இருந்தால் உலகம் ஒரு மாதிரி தெரியும், என்னுடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது வேற மாதிரி எனக்கு உலகம் தெரியும். காதும் அப்படித்தான், எனக்கு காது மந்தமாக இருந்தால் நான் கேட்கின்ற விஷயங்களை வேற மாதிரி புரிந்து கொள்வேன். அவர் சொல்ல வந்த கருத்து வேறாக இருக்கும், நான் புரிந்து கொள்ற கருத்து வேறாக இருக்கும். அதை கொஞ்சம் கூர்ந்து திருப்பி நான் 2வது முறை கேட்கின்ற பொழுதுதான் உண்மையாக அவர் என்ன சொல்ல வந்தார் என்றது என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப என்னுடைய புலனிலே ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், மாறுபாடுகளின் மூலமாக எனக்கு உலகம் பலவாறாக விரிகின்றது.
அப்ப இங்க புலன் தான் இந்த உலகத்தையே விரித்து காட்டுகின்றது. புலனற்ற நிலையிலே நான் யார் என்று என்னை நான் அறிந்து கொள்ள ஆராய்ச்சி செய்யும் பொழுது, விசாரம் செய்கின்ற பொழுது, இங்கு இந்த உடலோ மனமோ நான் அல்ல, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த உணர்வு தான் நான் என்று என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அப்போ அதை எப்படி இந்த உபனிஷத் விளக்க வருகின்றது அப்படின்னு பார்த்தா, இப்ப ஒரு லிங்க வடிவிலே கல் இருக்கிறது. அந்த கல்லை காணுகின்ற ஒருவன் அது வெறும் கல் என்கின்றான். மற்றொருவன் அந்த கல்லை சிவன் என்கின்றான். இதில் எது சரி? கல் சரியா, சிவன் சரியா, சிவலிங்கம் சரியா? இதற்கு பகவான் ஆதிசங்கரர் 2 பதில்களை கூறுகின்றார். இந்த கேள்விக்கு 2 பதிலை பகவான் ஆதிசங்கரர் சொல்றார். இருவர்களது கூற்றுப்படியே பார்த்தால் ஒருவனுக்கு அது கல்லாகவே இருக்கட்டும், மற்றொருவனுக்கு அது சிவனாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த இருவரின் கண்ணோட்டத்தில் அவர்கள் அடையும் பயன் என்ன என்றுதான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். இங்க ஒருத்தனுக்கு கல்லாவே தெரியட்டும், ஒருத்தனுக்கு சிவனாகவே தெரியட்டும். கல்லாக தெரிந்தவனுக்கு என்ன பயன் உண்டாகின்றது, சிவனாக தெரிகின்றவனுக்கு என்ன பயன் உண்டாகின்றது? அப்ப இருவரின் கண்ணோட்டத்தில் அவர்கள் அடைகின்ற பயன் என்ன என்ற கேள்வியை பகவான் ஆதிசங்கரர் நம்மிடத்திலே எழுப்பி, அதன் அடிப்படையிலே அதை கல்லென்று பார்ப்பவன் சதா சர்வ காலமும் கவலையுடன் கூடிய துக்கத்திலே இருந்து இருண்ட வாழ்க்கையை வாழ்கின்றான். அந்த கல்லையே சிவன் என்று பார்க்கின்றவன் சதா சர்வ காலமும் சந்தோஷத்தில் ஆனந்த வாழ்க்கை வாழ்கின்றான் என்று ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது கல் என்பவனிடத்திலே கோபம், குரோதம், பயம் போன்ற பலவாறான துர்குணங்கள் காணப்படுவதனாலே அவனால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடிவதில்லை. அதுவே அந்த கல்லை கடவுள் என்று காண்பவனிடத்திலே கோபம், குரோதம், பயம் போன்ற எந்த விதமான துர்குணங்களும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடிகின்றது. ஆக இருமைகளுடன் கூடிய பார்வையிலே இருவரிடத்திலே, ஞானிகளிடத்திலும் அஞ்ஞானிகளிடத்திலும் உள்ள இருமைகளுடன் கூடிய பார்வையில் இந்த உலகத்தை பார்த்தால் ஒருவனுக்கு துக்கம் பலனாகவும் மற்றொருவனுக்கு ஆனந்தம் பலனாகவும் உண்டாகின்றது. அப்போ இதிலிருந்து எது சரி என்ற தீர்மானம் கிடைக்கவே செய்கின்றது. ஆக பலனை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக ஆராய்ந்தோம் என்றால் எது நீக்கப்படுகின்றதோ அது பொய்யான திருஷ்டி, எது நீக்கப்படாமல் எப்பொழுதும் இருக்கின்றதோ அது உண்மையான திருஷ்டி என்று இங்கு பகவான் ஆதிசங்கரர் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார். அப்ப உண்மையிலே இங்கு பிரம்மம் என்று தன்னை உணர்ந்து கொண்டவனுக்கு இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே என்பது தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற இறைவன் நிறைந்திருக்கின்றான் என்பது தெரிந்துவிடும். அப்படிப்பட்டவன் ஒரு குறிப்பிட்ட பொருளில் இறைவனை காண மாட்டான். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் மட்டும் இறைவன் இருக்கின்றான் என்ற அஞ்ஞானம் இருக்கவே இருக்காது. ஆனால் உலகத்தை உண்மை என்று நம்புகின்றவனுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இறைவன் இருக்கின்றான் என்ற அஞ்ஞானம் இருப்பதினாலே அவன் இறைவனை அந்த ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றான். அது அவன் வாழ்நாளில் என்றுமே அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது என்ற ஆழமான உண்மையையும் இந்த உபனிஷத்து நமக்கு உபதேசிக்கின்றது. அப்ப வேதாந்தத்தில் எப்பொழுதும் நாம் கையாளப்படுகின்ற அந்த பாம்பு கயிறு போன்றதான் இங்கு விஷயம். அப்ப ஒருவனது திருஷ்டியில் அது பாம்பு என்றும் மற்றொருவனது திருஷ்டியில் அது கயிறு என்றும் புலப்படுகின்றது. கயிறு என்பவனுக்கு அது கயிறு என்ற அறிவு இருப்பதினால் அவனுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே கயிற்றை பாம்பு என்று கருதி கொண்டவனுக்கு அது பாம்பு அல்ல கயிறு தான் என்று ஏதாவது ஒரு முறையில் விளக்கம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அப்ப இந்த இடத்தில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவனுக்கு சில விஷயங்களை கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்தை பிரம்மமாக பார்க்கின்றவனுக்கு ஒரு விளக்கமும் அவசியம் இல்லை. ஆனால் இதை உலகமாக பார்க்கின்றவனுக்கு விசாரம் அவசியமாகின்றது. அப்ப யாருக்கெல்லாம் இந்த உலகம் உண்மை என்று தெரிகின்றதோ அவர்கள் இந்த விசாரத்தில் ஈடுபட்டே ஆக வேண்டும். அப்ப கயிற்றை பாம்பு என்று பார்க்கின்றவனுக்கு ஒரு தீபத்தின் வெளிச்சம் மூலமாக அந்த கயிறு என்பது நிரூபிப்பது போன்று இந்த உலகத்தை உண்மை என்று பார்க்கின்றவனுக்கு சாஸ்திரத்தின் மூலமாக இது போன்ற உபதேசத்தின் வாயிலாக பிரம்மம் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த உலகம் பிரம்மம் தான் என்று நிரூபிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அக வெளிச்சம் தேவைப்படுகின்றது. அப்பொழுது மட்டும்தான் அவனுடைய அறியாமை நீங்க முடியும். அந்த அறியாமை நீங்கும் பொழுதுதான் அவன் அந்த அறிவாக பிரகாசிக்க முடியும் என்ற மிக உயரிய விஷயத்தை இந்த உபனிஷத்து நமக்கு சுட்டிக்காட்ட வருகின்றது. அப்போ கயிறு இல்லை என்றால் அறியாமையினால் அதை பாம்பாக கற்பிதம் செய்து கொள்ள வாய்ப்பே இல்லை.
மேலும் அவன் பாம்பு என்ற ஒன்று அந்த அதிஷ்டானமான கயிற்றின் உருவத்தில் இருக்கின்றதை பார்க்கின்ற போது அவனுக்கு உண்மையான கயிறு மறந்து காட்சிக்கு பாம்பாக தெரிகின்றது. அதுபோல பிரம்மம் என்ற ஒன்று இருப்பதினால்தான் இந்த உலகம் உண்டாகி இருக்கின்றது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிரம்மம் என்ற ஒன்று இல்லை என்றால் அறியாமையினால் அதை உலகமாக கற்பிதம் செய்து கொள்ள வேண்டிய வாய்ப்பே இல்லை. ஆக அறியாமையினால் பார்க்கின்ற பொழுது அதன் அதிஷ்டானத்தை சாமான்யமாக பார்க்கின்றான். அந்த தவறான புரிதலினாலே சரியான ஞானத்தை பெற முடியாமல் தவிக்கின்றான் என்ற இந்த உபனிஷத்து நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதிஷ்டானத்தை மறந்துவிட்டு அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட விஷயத்தை உண்மை என்று அறிந்து கொண்ட அறியாமையை நீக்குவதுதான் உபனிஷத்தின் மிக உயரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இது போன்ற இன்னும் பல அதிக விஷயங்களை இந்த உபனிஷத்து நமக்கு சுட்டிக்காட்டவிருக்கின்றது. இந்த முகவுரை பகுதி நாளைக்கும் தொடர்கின்றது. இந்த வகுப்பை மீண்டும் நாம் நாளை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.